இன்றைக்கு பல விசுவாசிகளுக்குள்ள இருக்கின்ற ஒரு தவறான பழக்கம் என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கின்ற குறி சொல்கிறவங்களை, ஜோசியம் பார்க்கிறவங்களை போல இன்றைக்கு தீர்க்க தரிசனங்களை தேடி பல விசுவாசிகள் ஓடுகின்றார். என் வாழ்க்கையில் இது எப்படி இருக்க போகுது, அது எப்படி இருக்க போகுது, ஐயோ பாஸ்டரையா நான் திருமணம் பண்ற பிள்ளையை எப்படி இருப்பார் என்று ஜெபித்து சொல்லுங்க. அவரும் ஒரு புருடா விடுவார். நீ திருமணம் பண்ண போகின்ற பிள்ளை, அவருக்கு நீளமான கருப்பு முடி, தலையிலிருந்து காலு வரைக்கும் கருப்பு முடி நான் பார்க்கின்றேன். செவத்த பிள்ளையா இருக்கின்றார். அவர் தென் பகுதியிலிருந்து வந்திருக்கின்றார். அவர் விடுற புருடாலாம் நீ கேட்டு ஆமாண்டவர் ஆனான்னு கேட்டு உனக்கு வருகின்ற எல்லா நல்ல பொண்ணையும் விட்டு போட்டு வரும் காத்துட்டு இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில நாசம்தான் வரும். இன்றைக்கு பலர் அந்த தீர்க்க தரிசனம் மூலமா ஆண்டவர் எனக்கு எல்லாம் வெளிப்படுத்தணும் ஆண்டவரே அப்படின்ற ஒரு விருப்பத்தோட தேவனுடைய சித்தத்தை பலர் கண்டுபிடிக்காமல் அனுபவிக்காமல் இருக்கின்றார். தேவன் அப்படி நம்மளை வழிநடத்துகின்ற தேவன் அல்ல. அவர் நம்மை விசுவாசத்தில் நடக்கும்படியாக தேவன் நம்மை உற்சாகப்படுத்துகின்றார். அப்படின்னா உனக்கு ஒரு நல்ல ஒரு பொண்ணு வேணுமா, உனக்கு ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளை வேணுமா, என் மேல விசுவாசமா இருந்து நீ பொறுமையா காத்திருந்து நீ ஜெபி மகனே, நான் உனக்கு ஏற்ற நேரத்தில் நீ எதிர்பாராத விதத்தில் உனக்கு சரியான ஒரு ஏற்ற துணையை உன் வாழ்க்கையில கொண்டு வந்து நான் வைப்பேன் என்று தேவன் வாக்களிக்கின்றார். ஒரு ஆமென் சொல்லலாமா?